தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ கர்த்தர் வந்து சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து சாப்பிடக்கூடாது என்ற கட்டளையை தெளிவா சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஏவாள் மூலமாக வஞ்சிக்கப்படும் பொழுது ஆதாம் என்ன பண்ணிட்டார்? அதற்கு இடம் கொடுத்துட்டாரு. அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே பாவம் வந்துருச்சு. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி தராரு. பிசாசுக்கு என்ன பண்ணணுமா? எதிர்த்து நில்லுங்கள். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் பயங்கரமான தந்திரக்காரன். எப்படியாவது என்ன பண்ணுவான்? இருக்கிறதே மாத்தி மாத்தி பேசி நம்மள பாவத்துக்குள்ள விழ வைக்கணும்னு பிளான் பண்ணுவான். கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு நீங்க நம்ம தமிழ்ல வாசிக்கிறோம் இல்லையா? இதனுடைய ஆங்கில பதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹம்பிள், ஒரு தாழ்மை, பணிவான ஒரு குணம். ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் இல்லையா? தாழ்மையுள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். நீ முதல்ல உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய ஆவி ஆத்மாவையும் முதல்ல ஹம்பிள்னஸ்க்குள்ள கொண்டு வா. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சப்மிட், அதாவது அர்ப்பணிக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டவரே, நான் எதுவுமே கிடையாதுங்கப்பா இல்லையா? இனிமே நீங்க தான் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக்கணும் ஆண்டவர் அப்படின்னு ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, எனக்கு இது தெரியும், அது தெரியும், நான் அதை பண்றேன், இதை பண்றேன். என்னுடைய ஐடியாக்கள், பல ஐடியாக்கள் எனக்குள்ள இருக்கு. என் மண்டைக்குள்ள பல யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா? இந்த யோசனைகளை வச்சுட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிடறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய யோசனைகள் எல்லாம் என்ன பண்ணிடு, என்னிடத்திலே ஒப்புவி. ஆண்டவர்ட்ட ஒப்புவிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? எது சரியோ, எது கரெக்டா நடத்தணுமோ அதை அந்த மாதிரி நடத்துவார். மூன்றாவதாக பி சப்ஜெக்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையெல்லாம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கிறிஸ்டியன் ஆயிட்டாங்கன்னா எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள் கட்டுப்பட்டு வாழ்வார்கள். அவருடைய வார்த்தைகள் இருக்கு பாருங்க, வேத வசனங்கள் இருக்கு, அதனுடைய திட்டத்திற்குள்ளே, ஒரு தீர்மானத்திற்குள்ளே உட்பட்டு வாழ்வார்கள். அவங்க இஷ்டம் போல என்ன பண்ண மாட்டாங்க? தங்களுடைய வாழ்க்கையை வச்சுக்க மாட்டாங்க. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறதான பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உட்பட்டு இருக்கணும். நான் வாழறதான இந்த வாழ்க்கை இருக்க, எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வட்டத்தை அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறார். நான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வழியில நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனா அது குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை விடுதலையாக்கி நமக்குள்ளே ஒரு ஜெயத்தை கொடுத்து தடைகளை உடைத்து கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? சீரா சிறப்பா ஆட்டோமேட்டிக்கா எந்த டைம்ல அதை நிறைவேற்றணுமோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாருங்க.